அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபைட்டோசில் நெல் வயல்களுக்கு போடுறதால உங்களுக்கு நெல்லில் வரக்கூடிய புகையான் கண்ட்ரோல் ஆகுமா? இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. அதாவது ஃபைட்டோசில் அப்படிங்கிறது நோய் மருந்தா, பூச்சி மருந்தா, இல்ல சத்து கூர்ணையா, இல்ல உரமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அமார்பஸ் சிலிக்காவை மூலதானமாக கொண்ட ஒரு பொருள் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்க வயல்ல அப்ளை பண்ணும்போது மண்ணுடைய தரம் பாதுகாக்கப்படுது. அடுத்தது தூர் நல்லா வெடிக்குது. அடுத்தது பயிர்ல ஒரு வகையான கோட்டு உருவாக்கப்படுது. அந்த கோட்டு உருவாக்கப்படுறதால பயிரோட தோல் பகுதியில உங்களுக்கு செல்வால்னு சொல்லுவீங்களா, அங்க ஒரு கோட்டு, ஒரு கண்ணாடி மாதிரியான ஒரு கோட்டு உருவாக்குறதால பூச்சோ நோயோ தாக்குதல் குறைவா வருது. அதாவது இது கொடுக்கறதால இலை சுருட்டு புழுவோ குருத்து பூச்சியோ கண்டிப்பா வருங்க. நிறைய பேர் ஃபைட்டோசில் போட்டா மருந்து அடிக்க வேணாங்களா சார் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா மருந்து அடிக்க வேண்டிய தேவை இருக்கும், ஆனா அதிகமா இருக்காது. 2 ஸ்ப்ரேயிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த குருத்து பூச்சி, இலை சுருட்டு புழு, மற்ற விஷயங்களுக்காக, நோய்களுக்காகவும் நீங்க பண்ற மாதிரி வரும். ஃபைட்டோசில் போட்ட வயலுக்கும் போடாத வயலுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நல்ல பயிர் வளமானதா இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நோய் பூச்சிகள் தாக்குறது கிடையாது. புகையான் தாக்குதல் இருக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியா இருக்கு. புகையான் தாக்குதல் நாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா பார்த்த வரைக்கும் ஃபைட்டோசில் போட்ட வயல்ல கண்டிப்பா இருக்கிறது இல்ல. 95% இருக்காதுங்க. 5% வரலாம். வந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புங்கிறது ஏற்படுத்துறது கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு புகையான் தாக்குதல் எப்படிலாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபைட்டோசில் போட்ட வயல்ல வாய்க்கால் பாசனமா இருந்தால் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நீங்க மோட்டார் பாசனத்துல பண்ணும்போது, கிணற்று பாசனத்துல பண்ணும்போது மேக்சிமம், அதாவது 99% வர்றது கிடையாது. மிகப்பெரிய பாதிப்பு வந்தாலும் உண்டு பண்றது கிடையாதுங்க. அதனால நீங்க ஃபைட்டோசில் பயன்படுத்தும் போது கண்டிப்பா நீங்க புகையானுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது இல்லாம ஷீட் பிளைட்னு சொல்லுவோம், அதுவும் வர்றது கிடையாது. அதாவது இலை உறை அழுகல் நோய்கள். அடுத்து பாத்தீங்கன்னா தூர் அதிகமா வெடிக்குது. வர தூர்ல அதிகமான கதிர்கள் வருது. அதாவது வரத்தூர்ல எல்லாமே கதிரா மாறுது. உங்களுக்கு சாதியா போகாது. ஏக்கருக்கு 6 to 8 மூட்டை சேர்ந்து வருதுங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 முறை போட சொல்றாங்க. ஒண்ணு அதனால முடிஞ்ச வரைக்கும் 15 ஒரு 25 நாளுக்குள்ள போட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. 40 நாள்ல போடக்கூடாதுன்னா கண்டிப்பா போடலாம். பட் அந்த தூர் வெடிக்கிற தருணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தருணம். அந்த நேரத்தில் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது இந்த ஃபைட்டோசில்லோட நம்ம குரோமேக் சேர்த்து போடலாம். ஹியூமேக் கம்பல்சரி சேர்க்க சொல்றோம். நம்மளோட வேம் ரூட் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து போடும்போது இன்னும் ரொம்ப அருமையா இருக்குது. உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதலேருந்து பாதுகாக்கப்படுது. மகசூல் அதிகமாக வருது. நல்ல ஒரு தரமான நெல்லை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணுது. மேஜர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சா நெல் சாக்கு போயிடும். ஃபைட்டோசில் போட்ட வயலில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% சாயறது கிடையாது. நண்பர்களே, இந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்தி நல்ல முறையில் மகசூல் எடுக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்கள்.